வணக்கம் மக்களே, வணக்கம் வணக்கம் வணக்கம். நம்ம லடாக் கிளம்புறோம். லடாக்கு அதுக்கான திங்ஸ் தான் இதெல்லாம். செருப்பு, தண்ணி வாட்டர் கிராசிங் போது யூஸ் பண்ணுற ஷூ, ஹெடிங் ஷூ, ரெயின் கோட்டு, ஜாக்கெட்டு, ஷடல் பேக்கு, பெட்டி, காத்தடிக்கிற பம்மு, பஞ்சர் கிட்டு, கோப்ரோ 11, பச்சை கற்பூர். லடாக் எல்லாம் சரியாச்சு. நாளைக்கு காலையில் கிளம்புறோம். ஓகே, லடாக் கிளம்பியாச்சு. ஓகே, கிளம்பிட்டோம். நம்ம தெரு வழியாக இப்போ தான் வெளியாகிட்டு இருக்கோம். திருச்சி போயிட்டு திருச்சியிலேருந்து ஒரு நண்பரை சந்திச்சுட்டு அப்படியே சேலம் போக வேண்டியதுதான். அதாச்சு தந்தை பெரியார் சிலை, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க பெரியார் சிலை தான். ஓகே, அதை முடிச்சுட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். செம்மையாக இருக்குல்ல, தண்ணி வந்தது. இது எந்த ரோடு, எங்கே போகிறது? திருச்செங்கோடு, லால்குடி, திருச்சி, ஸ்ரீரங்கம், கரூர். நல்ல பெரிய கோட்டை, நாமக்கல்ல. நல்லா இருக்குல்ல கோட்டை. அப்புறம் வாய்ஸ் ஓவர் வரணும்னு ஆசை. கண்டிப்பாக வாங்க, கண்டிப்பாக வாங்க. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. குட்டி பிள்ளை வீட்டில் வச்சுருக்கீங்க. இப்போது பெங்களூர் டோல் தாண்டி நிற்கிறான், டோல்கேட். இன்னும் ஆந்திரா ஹைதராபாத் வந்துட்டு 9 மணி நேரம் 56 நிமிடம், 599 கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்குது. பயணம் கிளம்ப வேண்டியதான். இது கர்நாடகா தாண்டி ஆந்திரா போகிற இடத்துல இருக்குது. சூப்பராக இருக்குது இடம். இதுலேருந்து 120 ட்ரை பண்ணதில்லை, இதான் 120 போயிட்டு கண்டி. ஓகே, எல்லாம் ஹைதராபாத்லேருந்து எல்லாம் வண்டியெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம கரும்புள்ளி ரெடி ஆகிட்டார். வெளியாகிட்டான். ஹோட்டல்லேருந்து வெளியாகி இப்போ நாக்பூர் போய்கிட்டு இருக்கோம். நாக்பூர் கிட்டத்தட்ட ஒரு 500 கிலோமீட்டருக்கு மேலே தான் வருது. என்ன பெங்களூர்னாங்க, ஹைதராபாத்னாங்க, எல்லாம் வச்சுருக்காங்க. அவங்க பஸ்ஸும் சிட்டியும் எல்லாம் குப்பை. ஹைதராபாத் சிட்டி சிட்டி சிட்டி. ஒட்டகத்தில் இலைய தூக்கி தள்ளிட்டு போகிறாங்க. ஒரே தூசி, ஒரே குப்பை, ஒரே டிராஃபிக் ஜாம் அந்த சிட்டிக்குள்ளே. கொண்டாந்து ரூமை கொண்டாந்து உள்ளே சிட்டிக்குள்ளே போட்டாங்க. வெளியாகிறதுக்கே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகுது, 1.5 மணி நேரம் ஆச்சு. இன்னும் எப்போ போய் சாப்பிட்டு எப்போ போகிறது? எங்கே பார்த்தாலும் தூசியும் குப்பையும் சாக்கடையும். ஒருத்தன் கூட ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதில்ல. வாட்டில் போடுறாங்க, எங்கே போடுறாங்க, எங்கிட்ட போடுறாங்க, எங்கிட்ட போடுறாங்க. கேட்டால் ஹைதராபாத்து பெத்த சிட்டியா, பெத்த பேர். யாரும் ரூல்ஸை யாரும் மதிக்கிறது இல்லை. அவட்டில் போகிறோம், அவட்டில் போகிறாங்க. இருந்தாலும் எங்கே வந்து போகிறோம். அப்படியே ஓடிக்கிட்டுருக்கு. மக்களே பாருங்கள், ஹைதராபாத்லேருந்து மகாராஷ்டிராவுக்கு போகிற பஸ்ஸை பாருங்கள் என்ன லட்சணத்தில் இருக்குன்ட்டு. இது வந்து மகாராஷ்டிரா அரசு பேருந்து. இந்த லட்சணத்தில் பஸ்ஸை வச்சுக்கிட்டு தான் நம்மளை வந்துட்டு இந்த பேச்சு பேசுகிறாங்க. மகாராஷ்டிராவோட அரசு பேருந்து ஹைதராபாத்லேருந்து போகுது. இதை பாருங்கள், நம்ம ஊரில் இதை சினிமாவுக்கு எடுக்க போவீங்களா, அது கூட நல்லாயிருக்கும் இந்த பஸ்ஸு. இந்த பஸ்ஸு எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். MH20 மகாராஷ்டிராவிலேருந்து வந்துட்டு இங்கே போகுது. அந்த பஸ்ஸு எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ தூரம் ரன்னிங்கு. 600 கிலோமீட்டர் போகிற பஸ்ஸு இந்த லட்சணத்தில் இருக்குது. நம்மளை வந்துட்டு எவ்வளோ திராவிடத்தால் விழுந்தோம் உறவுகளை சொன்னாங்களா, இந்த நான் தமிழர்கள் வந்து பாருங்கடா, மகாராஷ்டிரா பஸ்ஸை பாருங்கடா, மட பயல்களா. ஐயோ ஐயோ, 600 கிலோமீட்டர் போகிற பஸ்ஸு இது. நல்லா இருக்குது, வியூவெல்லாம் நல்லா இருக்குது, இயற்கை காட்சிகள் அழகாக இருக்குது. நாய் உடையாந்துடாத, குறுக்க வந்துடாத, பார்த்து பத்திரமா விட்டுறாதிய. பச்சை புள்ள வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கேன், அழகாக ஓடுது. அந்த முன்னாடி நம்ம கிளம்பிட்டாங்க அவங்கெல்லாம். நாங்கள்லாம் சிசி கூட. உலகம் இனிமேல்
எல்லாம் மாடு தெரியும், ரோட்லேயே தெரியும். அந்த மடப்பையில் அப்படி தான் மாட்டு மேலே பைத்தியமாகி ரோட்டில் ஊற்றி விட்ருவாங்க. மாடு ரோட்லேயே போகுது. உண்மை வந்து ரைடர்லாம் பார்த்து வரணும்ப்பா. எல்லாம் வாடில் அவுத்து விட்டது மாதிரி வாடில் போயிட்டுருக்கு. ஒதுங்குதா அது? மாட்டை ரோட்டில் அவுத்து விட்றாங்க. அது மாதிரி இன்னும் 190 கிலோமீட்டர் இருக்குது நாக்பூர். அப்படியே 100ல் போனாக்க அப்படியே ஒரு 1.5 மணி நேரத்தில் போயிடலாம். நாக்பூர்லேருந்து தான் கிளம்புறோம். அதான் ஹோட்டல் இந்த ஹோட்டல் நாக்பூர்லேருந்து ராஞ்சி நோக்கி போயிட்டுருக்கோம். ராஞ்சி நோக்கி வேறு வழி இல்லை. அட்வென்ச்சர் பயணம் ரெடி ஆகிடுச்சு, போயிட்டே இருக்குது. ஓகே பாய், சி யூ. சான்சி ராணி லட்சுமி பாய் அவங்க ஆண்டாங்கள்ல, அந்த சான்சியை நோக்கி போகிறோம். அது கிட்டத்தட்ட 612 கிலோமீட்ரு, 10 மணி நேரம் காட்டுது. பார்ப்போம், போயிட்டு இன்றைக்கி எவ்வளோ தூரம் ஓட்ட முடியுதுன்னு பார்ப்போம். போயிட்டு அங்கே ரூம் ஸ்டே பண்ண வேண்டியது தான். ஏன்னா இன்றைக்கி ஆல்ரெடி இன்றைக்கி ரெஸ்ட் டே போட்டாச்சு. இருந்தாலும் இது என்ன காடு மாதிரி இருக்குது இங்கே நாக்பூர். நாங்கள் இருக்கணும்லாம் இங்கே போய் ரெஸ்ட் போட்டு இடத்த சுற்றி என்ன பண்ணுறது? தண்ணி கசியுது, மலையிலேருந்து வருது. அருவி சொட்டிங்க தண்ணி வந்து சொட் பண்ணுது. ஊப்பியில் நண்பரோட வண்டி ஒன்றும் சம்பவம் ஆகி போச்சு மக்களே, பஞ்சர் ஆகி போச்சு. ஊப்பியில் வீடெல்லாம் பாருங்க மக்களே, வீடு கட்டுறாங்க ஆனால் பூச்சி பூசுறதில்ல. ஏன்னா வரி கட்டணுமா, அதனால அவ்வளோ மாடி வீடு பாருங்கள். எல்லா வீடும் கட்டிட்டு பூச்சியே பூசாமையே வச்சுருக்காங்க. ஊப்பியில் உள்ள அத்தனை வீடும் அப்படி தான் இருக்குது. என்ன கஞ்சத்தனம் இது என்னன்னு தெரில. பாருங்கள், எல்லா வீடும் செங்கக்கல்ல போட்டுருக்க பாருங்கள், யாரும் பூச மாட்டேங்கிறானுங்க. அதான் 1-2 தான் பூசுறானுங்க. 99% பூசுறதில்லை. 99% பூசுறதே இல்லை. ஆக்ராவோட இன்னும் 175 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம வாய்ந்த ஆக்ரா நகரம் சந்தைப்பேட்டை மாதிரி இருக்குது. நம்ம ஊர் சந்தைப்பேட்டை மாதிரி இருக்குது. ஆக்ரா வந்தாச்சு. ஆக்ரா நகரம் அங்கே போட முடியலை. இது கேமரா ஆன் பண்ண முடியல, அப்படியே ஜெயமாக இருந்துச்சு. நம்ம ஊர் சந்தைப்பேட்டை கூட நல்லா இருக்கும் போல். ஆக்ராவுடைய நகர வீதி எப்படி இருக்கு பாருங்க. சாக்கடையும் நாய் என்னமோ வாழ்கிறாங்க குப்பை பசங்க. பூருங்கடா ஒருத்தனா பூருங்கடா. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக எவன் ஃபாலோ பண்ணுறான்? காட்டு பயலும். ஆக்ரா சிட்டி கொஞ்சம் நல்லா வச்சுருக்காங்க. சிட்டி கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆனால் என்ன டிராஃபிக் ரூல்ஸ் பாருங்க, இப்போ மதிக்க மாட்டேங்கிறானுங்க. அங்கிட்ட போகிறான் கேன மாதிரி வந்துக்கிட்டு போயிட்டுருக்கான். ஏய் என்னடா கார் ஓட்டுறிய? யாரும் மன்னர் மாதிரி இருக்காரு. யார் மன்னர் என்னன்னு தெரில. மியூசிக் பெருசாக வச்சுருக்காரு. ஹிந்தியில் எழுதிருக்காங்க. காட்டாங்க காட்டு பயலும். வண்டி ஓட்டதில்லை, ஒரு மயன் ஓட்டதில்லை. ஆக்ரா நகரத்தை சுற்றி பார்க்க போகிறோம். வண்டி நம்ம கரும்புள்ளி வந்துட்டு ஒரே அழுக்கு சேரு ஜெயினெல்லாம் அடிப்பட்டு போச்சு கடுமையாக. பாருங்க எப்படி இருக்கு வண்டி. அதனால் இன்றைக்கி போய் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு, ஆக்ராவில் ரெஸ்ட்டு சர்வீஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே போயிட்டு அப்படியே ஆக்ரா. இன்றைக்கி லீவ். அன்றைக்கி என்னன்னு தெரில, வெள்ளிக்கிழமை தாஜ்மஹால் லீவுன்ட்டாங்க. இப்போ அதுதான் நம்மளுக்கெல்லாம் தெற்காகி போச்சு. முந்தாச்சு 100 நாள் வேலைக்கு போயிட்டோம். அதனால் வந்து லீவ் விட்டாங்களாம். அது காமெடியாக தெரியல. நான் சொல்கிறது உங்களுக்கு தப்புன்னு புரியும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை முந்தாச்சுக்கு தெரியும். பாருங்க, சிக்னல் விழுந்துட்டு எப்படி போகிறானுங்கன்ட்டு. சிக்னல் விழுந்துட்டு எப்படி போகிறாங்க பாருங்க. பாருங்க மடப்பயலுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் விலங்குனா. நாங்கள் சிக்னல் விழுந்துட்டு அவ்வளோ வேகமாக போகிறானுங்க. அதெல்லாம் எவனும் ஃபாலோ பண்ணுறதில்ல. எல்லாம் வச்சுருக்கான், ஆனால் எந்த நாதாரி பேரில் எவனும் ஃபாலோ பண்ணுறதில்ல. நாசமாக போச்சு. வணக்கம் மக்களே. நம்ம நேற்று வந்தோம் நம்ம ஆக்ராவுக்கு. வெள்ளிக்கிழமை லீவா நம்மளுக்கு தெரியாமல் போச்சு. அதனால் இன்றைக்கி செங்கோட்டை சுற்றி பார்க்கலான்ட்டு வந்துருக்குறோம். இதான் மக்களே செங்கோட்டை. எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது துவானம். அந்த மலையில் நம்ம அந்த செங்கோட்டையை இன்றைக்கி சுற்றி பார்க்குறோம்.
பாருங்கள் இந்த கல்லை பாருங்கள் எவ்வளோ கிணீர் சத்தம் வருது பாருங்கள், அப்படி இருக்குது இந்த பளிங்கு கல். அப்புறம் நேராக அங்கே வந்தோம்னா அந்த மைய மண்டபம், இந்த மைய மண்டபத்தில் இது என்னவோ இருக்குது, என்னென்னு தெரில, சமாதி மாதிரி தெரியுது, என்னவோ வச்சுருக்காங்க. பாருங்கள் இந்த மைய மண்டபம் ராஜாக்கள்லாம் உட்காந்து பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். அது மாதிரி எவ்வளோ ஒரு வேலைப்பாடு பாருங்கள். ஒரே கல், அந்த கல்லில் செஞ்சுருக்காங்க பாருங்கள், எவ்வளோ செம்மையாக இருக்குது. அந்த கல்லில் ஒரே கல்லில் பளிங்குக்கல்லில் செஞ்சுருக்காங்க. அடுத்தது அப்படியே நம்ம நேராக உள்ள நம்ம ஷாஜகான் வந்துட்டு அந்த பார்க்குறாரு பாருங்கள், இந்த பக்கத்தில் அவருடைய சிறை, அவுரங்கசீப் வச்ச சிறை. இதுலேருந்து தான் அந்த தாஜ்மஹாலை அவர் பார்ப்பாராம் அடிக்கடி. அவர் சிறை வச்ச இடம் இதுதான். அதுக்கு அங்கிட்டு பாருங்கள், இதெல்லாம் அந்த சிறைச்சாலை, இதெல்லாம் அந்த செங்கோட்டையில் இருக்க சிறைச்சாலை. அடுத்தது அப்படியே நம்ம வந்துட்டோம்னா அங்கிட்டு பாருங்கள், இதாங்க சிறைச்சாலை, ஷாஜகான் அவுரங்கசீப் வச்ச சிறைச்சாலை. இதுலேருந்து தான் அவர் தாஜ்மஹாலை பார்த்துக்கிட்டே இருக்கார், அந்த ஓட்ட வழியாக பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. எவ்வளோ ஒரு கொடுமையாக செஞ்சுருக்காரு பாருங்கள். அதெல்லாம் சிறை கம்பிகள் அது இதிலே செஞ்சுருக்காங்க. இந்த வேலைப்பாடுகள்லாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள், ஒரு அருமையான இதாக இருக்குது. அப்படியே பாருங்கள் ஒரே கல்லில் இருந்தால் அந்த டீ கோப்பை மாதிரி தான் இருக்குது. அது எதுக்கு வச்சுட்டாங்கன்னு தெரில. அடுத்தது தாஜ்மஹால் வந்துட்டோம் மக்களே. இந்த நீண்ட நாள் கனவு வந்து இன்றைக்கி நிறைவேறிடுச்சு. வந்துட்டோம் தாஜ்மஹாலை வந்து நெருங்கியாச்சு. அப்போ மிகப்பெரிய சாதனை. இவ்வளோ தூரம் வண்டி ஓட்டிகிட்டு வந்துட்டு தாஜ்மஹால் வந்துட்டோம். அப்படியே வந்துட்டு ஒரு படம் எடுத்துக்கிட்டு அப்படியே பாருங்கள், நம்ம போஸ்ட் கொடுக்குறோம், அதே மாதிரி அங்கே ஒரு அக்கா ஒரு போஸ்ட் கொடுக்குது நம்மள மாதிரியே. அதனால் நம்ம ஒதுங்கிடுவாங்கிட்டு அந்த அக்கா எடுத்துகிட்டு போட்டோம் படம். ஓகே மக்கள், இதான் உள்ள பாருங்கள், அந்த கேமரா நான் மறைச்சி எடுத்துகிட்டு போனேன். உள்ளுக்குள்ளே கேமரா எடுத்துகிட்டு போகக்கூடாது, ஏன்னா அந்த ஷாஜகான் மும்தாஜ் அது அப்படியே வந்துட்டு அந்த யமுனை நதிக்கரை இப்போ வந்துட்டோம் பாருங்கள். அந்த யமுனை நதிக்கரை அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு யமுனை ஆற்றிலேன்னு ஒரு பாட்டு வரும்ல, அது மாதிரி பாட்டு அப்படியே போயிட்டுருக்க வேண்டியதான். அதை முடிச்சிட்டோம் மக்களே, கிளம்பியாச்சு. இந்தியா கேட் டெல்லியில் இந்தியா கேட் தலைநகரத்தில் இருக்கிறோம். இந்தியா கேட்டு மக்களே, ஃப்ளைட் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட போகிறோம். சண்டிகர் போகிற வழியில், சண்டிகருக்கு முன்னாடியே இந்த இது இருக்குது ஃப்ளைட் ரெஸ்டாரண்ட் பாருங்கள். 2 ஃப்ளைட்டு எங்கிட்ட ஒரு ஃப்ளைட்டுக்குள்ளே போகிறோம் சாப்பிடப்போ. ஃப்ளைட்டுக்குள்ளே வந்தாச்சு. நம்ம மாளுங்கெல்லாம் கை காட்டுங்க, எல்லாரும் கை காட்டுங்க. டூரிஸ்டெல்லாம் இருக்காங்க. இந்த நான் இங்கே இருக்கிறேன், நான் இங்கே இருக்கிற மாதிரி மக்கள்களே. ஒரு வழியாக சண்டிகர்லேருந்து மணாலி நோக்கி வந்துட்டோம். மணாலியில் ஒரு பெட்ரோல் பங்கில் வந்துட்டு சாப்பிட்லாம், டீ குடிக்கலாம் அப்படின்ட்டு. அங்கே ஒரு 4 பேர் தான் இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 16 பேர் எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க. எல்லாம் மணாலியில் தான் மேலே தான் சந்திக்கலான்னு ஒரு ஐடியா. இப்போ அது தேநீர் அறிஞ்சிட்டு காலை பசி ஆறிட்டு அப்படியே மணாலி நோக்கி மேலே ஏற வேண்டியதுதான். குளிர் எடுத்துகிறாங்க, அப்படியே குளிர் தெரியுது, கடுமையான குளிர். குளிரெல்லாம் ஜாக்கெட்டெல்லாம் எல்லாம் போட்டு தான் கிளம்புனோம். சரி, மணாலி வந்துட்டோம். மணாலி பாருங்க, கோயிலெல்லாம் அவ்வளோ அழகழகாக செஞ்சுருக்காங்க பாருங்கள். இயற்கையை அழகாக ரசிச்சுக்கிட்டு அப்படியே போகிறோம். அடுத்து வந்து ஒரு கடல், ஒரு குகை. இந்த குகை வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். பழங்காலத்தில் உள்ளுக்குள்ளே போவாங்களா, அது மாதிரி சுண்டு இல்லாமல் உண்மையான சுரங்கத்துக்குள்ளே போகிற மாதிரியே இருக்கும் பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும். 2 சைடையும் பாருங்கள், அப்படியே கரடு முரடான ஒரு பாதையாக இருக்கும். பார்த்துட்டு போயிடுவாங்க. ஒரு பாருங்கள், 2 நாதாரி பிள்ளை வண்டி அந்த வண்டியானே கயிறு கட்டிட்டு போவாங்க. ஆரம்பிச்சுட்டு என்ன ஆகுது, இந்த ஒரு சுரங்கப்பாதையில் எவ்வளோ பெரிய சுரங்கப்பாதை, அதில் எப்படியெல்லாம் போயிட்டு பாருங்கள். அதை தாண்டி போயிட்டு அதை தண்ணி போகிறோம் பாருங்கள். எவ்வளோ ஒரு குகைக்குள்ளே, உண்மையான கோயிலுக்குள்ளே போகிற மாதிரியே இருக்கும் பாருங்கள். இந்த இடம் வேறு லெவலில் தணல் 94 கிலோமீட்டர் இருக்கா? அதுதான் நம்ம டார்கெட்டு, படம் எடுக்கிறதுடைய டார்கெட்டு. அடல் தணல் தான் எடுக்க போகிறோம். அந்த தணலை தாண்டது தான் மிகப்பெரிய ஒரு சாதனை. எல்லாருமே சொல்லிட்டு வைங்க மிக பெருசாக இருக்கும் அப்படின்னு. ஓகே, நம்மளும் அந்த அடல் தணலை எடுத்துருவோம் எப்படி இருக்குன்ட்டு. இப்படி இயற்கையோடு வாழ்கிறாங்க மக்கள் பாருங்கள். ஏய், கொஞ்சோண்டு ரோட்டை போட்டு வைக்கலாம், டோல் காசு வாங்கலையே, லாக் பண்ணி கிடக்கு இல்லை போட்டுருக்கு. எப்படி இயற்கையின் படைப்பு எப்படி இருக்கு, செம்மையாக இருக்குல்ல. 49 கிலோமீட்டர் போகணும். ரோடு கொஞ்சம் நல்லா இருக்கு, போகலாம். எங்கடா வீட்டை கட்டி வச்சிருக்கீங்க? கட்டுவீங்க நான்
100 रुपीस 30 रुपीस 100 रुपीस सर वो बोला 30 रुपीस बराबर इतना कितना रुपीस 100 रुपीस ஆப்பிள் மரத்துங்களாக இருக்கான் ஆப்பிள் விழுந்துச்சா எடுத்து சாப்பிட்றலாம் ஆப்பிள் விழா போல் இருக்கு பாருங்க முயல் 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 சுற்றி சுற்றி ஆடுங்க சுற்றி சுற்றி ஆடுங்க बना लो इसमें फुल बना लिया वीडियो बनाया ना फोटो ओके वीडियो पड़ी फोटो फोटो खींचो ना फिर पैसा तो लगेगा ले लो एक फोटो ले लो ம் போட்டு போடு हाँ இல்லை மரப்பலகையிலே இந்த கோயிலை கட்டியிருக்காங்க நல்லா தான் இருக்குது பழமையான கோயில் கல் மரத்துலையும் செஞ்சு கட்டியிருக்காங்க புத்தர் கோயிலில் இதெல்லாம் சுற்றிக்கிட்டே வரணும் சுற்றி வந்தால் தான் இதுதான் எல்லாரும் சுற்றுறாங்க நம்மளும் சுற்றிக்கிட்டு இருக்கோம் காமெடி புத்த டெம்பிள் புத்த டெம்பிள் ஓகே மக்களே மணாலியிலேருந்து கிளம்பிடுறதெல்லாம் ரைடெல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கான் மணாலிலேருந்து இனிமேல் கிளம்பிட்டான் இனிமேல் போயிட்டு சாச்சு அங்கே தான் எல்லாம் இரவு தங்குறோம் ஓகே காசு வச்சிருந்தீங்கன்னா காசு தான் இனிமேல் பேசும் ஓகே கேப்டன்லாம் ரைட் பண்ணிகிட்ருக்காரு லேல இருக்குது